இப்போது நம்ம கிறிஸ்மஸ் செய்திக்கு போகிறோம். இப்போ இவ்வளவு நேரமும் விளக்கம், கமெண்ட்ரி, விளக்கம், இயேசு ஏன் எப்படி பிறந்தார் என்பதை குறித்ததான விளக்கம். இப்போது இன்னைக்கு நாம் செய்தி சுவிசேஷம் 2வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை கவனிங்க. கிறிஸ்து என்னும் இரட்சகர். சொல்லுங்க, ஃபேன்லாம் வேண்டாம், நல்லா குளிருதில்ல. கவனிங்க, என்னது சொல்லுங்க. கிறிஸ்து என்னும் இரட்சகர், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்களுக்கு நமக்கு எங்கே பிறந்திருக்காரு? தாவீது. சரி, அப்படியே தியானிப்போமா? அவர் ஜெபம் பண்ணிட்டு, நல்ல பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, உங்கள் குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் செய்தியாக எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு 20 நிமிஷம் செய்தி, 20 நிமிஷம். கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு யார்? பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற வார்த்தையாகிய தேவன். சொல்லுங்க, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற வார்த்தையாகிய தேவன். ஏன் தேவன் சொல்றோம்? தேவனுக்குரிய சகல குணங்களும் சகல தன்மைகளும் யாருக்கு இருக்கிறது? இயேசுவுக்கு இருக்கு. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து இந்த பூமியில மனிதனாக வந்து பிறந்தார். ஸோ தி ஈக்குவல் டு காட். அதனால தான் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாக இருந்தது. திஸ் ஈக்குவல் டு காட், இஸ் வித் காட், இஸ் காட் லைக் எ காட். தேவனை போல இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையாகிய தேவன் பிதாவோடு சேர்ந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். உலகத்தை சிருஷ்டித்து தூதர்களை இந்த பூமியில வச்சிருந்தார். தூதர்கள் பாவம் செய்து கெட்டு போன போது இந்த பூமியை தூதர்கள் பயன்படுத்தாதபடி தண்ணிக்குள்ள என்ன செஞ்சார்? முக்கி வச்சு. அப்பொழுது இந்த தூதர்கள் அவர்களுக்கு ரெக்கை இருக்கிறதுனாலே அவர்கள் ஆகாய மண்டலத்தில் இருந்தார்கள். மறுபடியும் இந்த பூமியை எடுத்து தூதர்களை விட சிறிய இனமாக ஒரு மனித இனத்தை படைக்கிறார். அப்படி படைக்கப்பட்டவன் தான் ஆதாம். யாரு? ஆதாம். உங்களை போய் படைச்சாராக்க அங்கே போய்? நம்ம இல்லை. யாரு? ஆதாம். ஆதாமுடைய சந்ததியினம். இப்போ ஆதாமை படைத்து 6000 வருடம் ஆகிறது. சொல்லுங்க, மனுஷனை படைச்சு. ஆனா பூமி இருக்குது, பூமியை எப்போ படைச்சாருன்னு எத்தனை லட்சங்கள் வருஷம் ஆச்சோ தெரியாது. ஆனா பூமியை படைச்சு எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியாது. ஆனா யாரை படைச்சு 6000 வருஷம் ஆகுது? மனிதனை படைத்து 6000 வருஷங்கள் ஆகிறது. ஏன் இதை சொல்றேன்னு பிறகு சொல்றேன். முதல் 2000 வருஷம், எத்தனை வருஷம்? இது மனுஷனை படித்து 6 நாட்கள் மற்ற எல்லாவற்றையும் படித்து 7ஆம் நாளிலே என்ன செய்திருந்தார்? ஓய்ந்திருந்தார். ஸோ 6 நாள் இந்த கிரியேஷன் சிருஷ்டிப்புக்காக எடுத்துக்கொண்டு 1 நாள் என்ன செய்தார்? ஓய்வெடுத்தார். புரிஞ்சதா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்புறம் சொல்றேன். 2000 வருஷங்களை இந்த மனு குலத்துக்காக ஒதுக்கினார். முதல் 2000 வருஷங்கள் ஆங்காங்கே மனு குலத்தை திருத்த அவர்களை சீர்படுத்த பார்த்தார். உங்களுக்கு தெரியும், ஆதாமை படைத்தார். ஆதாம் என்ன செஞ்சினாரு? கெட்டு போயிட்டார், பாவம் செஞ்சு போனார். ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சு மனுக்குலமும் கெட்டு போயிடுச்சு. தூதர்கள் எப்படி பாவம் செஞ்சு கெட்டு போனாங்களோ அதுபோல யாரும் கெட்டு போயிட்டா? மனுக்குலமும் கெட்டு போயிடுச்சு. அப்பவே இந்த மனுக்குலத்தை திருத்த ரட்சிக்க அவர் என்ன செய்தார்னா ஸ்டெப் எடுத்தார்.
அவர் நினைச்சிருந்தா இந்த மனுக்குலத்தை அழிச்சிட்டு வேற ஒரு படைப்பை படைச்சிருக்கலாம். அப்படித்தான் பிதா விரும்பினாரு. ஆனா ஏசப்பா தான் என்ன செஞ்சாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு படைச்சோம், இருக்கட்டும், அவங்களா செய்யலைல, அவங்களா பாவம் செய்யலைல, யார் சொல்லித்தான் செஞ்சாங்க, சாத்தான் சொல்லித்தானே செஞ்சாங்க, அதனால அவங்க திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு குமாரன் தான் பிதாட்ட சொல்றாரு. ஓகே பிதா, ஓகே நல்லா தான் தெரியுது, திருந்துறாங்களான்னு பார்ப்போன்னு. அப்பவும் திருந்தலை, திருந்துறாங்க, அப்புறம் மாறுறாங்க, திருந்துறாங்க, மாறுறாங்க. அப்புறம் தான் உலகத்தை அழிச்சிட்டாரு. யார் காலத்தில்? நோவா காலத்தில். இப்படி நோவா காலத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது, திருந்தி வாழுது. அப்புறம் ஒரு கூட்டம் கெட்டு போகுது, ஒரு கூட்டம் வருது. கடைசியில் பார்த்தா நோவா காலத்தில் வரும்போது ஒரு குடும்பம் தவிர அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க. அத்தனை பேர் பாவம். அதனால இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் வச்சுட்டு முழு உலகத்தை அழிச்சார். சரி, இந்த ஒரு குடும்பமாவது தேருமானு பார்த்தா அதில் எல்லாருமே அப்படி கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க, மறுபுறம் சரியாகலை, கெட்டு போகிறாங்க. இப்படி எல்லாம் கெட்டு, காம் சந்ததி எல்லாம் கெட்டு போச்சு. அப்புறம் தான் பார்த்தார், எதுக்கு இப்படி போய் இருக்கணும், ஒரு இனத்தையே நம்ம அப்படி உருவாக்குவோமே, ஒரு இனத்தை உருவாக்குவேன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஆபிரகாம் மூலமாய் ஒரு இனத்தை உருவாக்குறார். அப்போ தான் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னாரா. அப்படி ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், அந்த ஜாதி பரிசுத்த ஜாதியாக இருக்கும் என்று ஒரு ஆபிரகாம் மூலம் ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாக்கினார். அவர்கள் தான் யூதர்கள். எல்லாரும் சேர்ந்து வரல இல்லையா சொல்லுங்க, அவர்கள் தான் யாரு? ஸோ இந்த யூதர்களுடைய காலம் ஃப்ரம் ஆபிரகாம் டு இயேசு கிறிஸ்து வரைக்கும், இந்த யூதர்களுடைய காலமும் 2000 வருஷம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் எத்தனை வருஷம்? 2000 வருஷம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் 2000 வருஷம். ஒரு குறிப்பிட்ட இனம் பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய வசதி பண்ணி கொடுத்து அவர்களை கொண்டு இந்த உலகத்திலே காரியங்களை செய்து வந்தார். அவர்கள்தான் யூதர்கள், ஜூஸ். இவங்களும் சரியில்லை. யாரு? யூதர்களும் பிசாசு பின்னாடி போயிட்டாங்க. மந்திரவாதம் வந்துருச்சு, அவங்களுக்குள்ளேயும் பேய் பிசாசு பிடிக்க ஆரம்பிச்சது. மந்திரவாதம் வந்துருச்சு, பிசாசு பின்னாடி போயிட்டாங்க. யாரும் தூங்கக்கூடாது. எல்லாரும் கையை வைத்து அல்லையா சொல்லுங்க. கையை வைத்துனா அப்படி நல்ல வைத்துனா தூக்கம் போகும். எல்லோரும் சேர்ந்து வர இல்லையா சொல்லுங்க. நான் முக்கியமான சத்தியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன், எல்லாம் கவனிச்சுக்கங்க. இப்போ யார் 4000 வருஷம் ஆச்சு, யார் காலம் வரைக்கும்? ஏசப்பா பிறக்கிற வரைக்கும். இப்போ இனி இந்த ஒரு இனத்தை மட்டும் நம்பி இருக்கிறது நல்லா இல்லை. இனி முழு உலகத்தில் இருக்கிற சேம், காம், யாப்பேத்து என்கிற நோவாவுடைய சந்ததி உலகம் முழுவதும் என்ன செஞ்சு கிடக்கு? பரவி கிடக்கு. இந்த முழு உலகத்திலும் ஒரு கூட்டத்தை உருவாக்கும். இந்த முழு உலகத்திலிருந்து ஒரு கூட்ட சந்ததியை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு 2000 வருஷத்தை ஒதுக்குறாரு. யாருக்கு சொல்லுங்க? முழு உலகத்துக்கு 2000 வருஷத்தை ஒதுக்குறார். அதுதான் நம்ம காலம், சபையின் காலம், புறஜாதிகளின் காலம். புரிஞ்சதா? இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, முழு உலகத்திலும் ஒரு கூட்டம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறதுக்கு காலம் நிறைவேறின போது. கலாத்தியர் 4:5 இப்பதான் வாசிங்க. காலம் நிறைவேறின போது தேவன் அனுப்பினார். யாரை? 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 குமாரனை. ஸ்ரீயினிடத்திலே பிறந்தவர், கன்னிமரியாளிடத்திலே பிறந்தவர் இயேசுவை தேவன் அனுப்பினார். தேவன் அனுப்பி, அப்படி பிறந்தவர் தான், தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த இயேசு. எல்லாரும் சேர்ந்து வர இல்லையா சொல்லுவோமா? சரி, இது எப்ப பிறக்கிறாரு? காலம் என்ன காலம் நிறைவேறுது? புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற காலம். யூதர் அல்லாதவர்களும் இயேசுவை தேவனை தொழுது கொள்ளுகிற காலம்.
யூதர்கள் மட்டுமே பரலோகத்துக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள் என்ற சிஸ்டத்தை உடைச்சு எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளலாம், எல்லாரும் பரலோகம் போகலாம் என்ற ஒரு புதிய சிஸ்டத்தை திணிக்கிற காலம் நிறைவேறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ உலகம் முழுவதில் இருக்கிற மக்கள் இந்த தேவனை அறியணும்னா உலகம் முழுவதுக்கு ஒரே பாச தேவை. உலகம் முழுவதுக்கு என்ன தேவை? ஒரே பாச. அப்போ எங்க இருக்குது? ஆதாம் காலத்திலிருந்து இயேசு பிறக்கிற காலம் வரைக்கும் அங்கங்கே தான் பாசைகள் இருக்க வழியே ஒரு குழுக்களாகத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாசை பேசுகிறாங்க. இந்த யூனிவர்சல் உலகம் முழுவதும் பேசக்கூடிய பாசை ஒன்றுமே இல்லாமல் இருந்து இயேசு பிறக்கும்போது கிரேக்க மொழி உலக மொழியாக இருந்தது. என்ன மொழி? கிரேக்க மொழி யூனிவர்சல். உலக நாடுகள் முழுவதிலும் என்ன மொழி பேசப்பட்டது? கிரேக்க மொழி. கிரேக்க மொழி எழுத்து வடிவத்திலும் லிட்டரலாகவும் பேச்சிலும். ஆனால் அதில் வேறு 26 எழுத்து தான். எது? கிரேக்க மொழி. நல்லா கவனிச்சுக்காங்க. கிரேக்க மொழி உலகம் முழுவதிலும் பரவி கிடக்கிறது. எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் படிப்பாங்க. அந்த காலம் நிறைவேறும் போது மொழி வாய்ப்பா இருக்கு. சரி, உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு இயேசு பிறப்பை எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? உலகம் முழுவதும் கொண்டு வருது ஒரு ஆட்சி அமைப்பு வருது. அதை என்ன ஆட்சி? ரோம அரசாங்கம். ரோம அரசாங்கத்திலிருந்து கட்டளை போட்டு அவ்வளோ பேரும் போய் கொண்டு கொடுங்க. அதனால தான் ரோம அரசாங்கம், ரோம மன்னன் ராயன், ரோம அரசனுக்கு பேரு ராயன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் உலகம் முழுவதும் மிஷனரிகள் அனுப்பி உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தை பரப்பி உலகம் முழுவதும் இயேசுவின் பிறப்பை கொண்டு போய் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உலகம் முழுவதும் வந்தது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லும், ஆல் ரோட்ஸ் ஆர் கோ டு ரோம்னு சொல்லுவாங்க. எல்லா ரோடுகளும் எங்கே போகிறான்? ரோமை நோக்கி போகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரோமாபுரி, ரோம் நகரம் ஒரு சென்டர் பிளேஸ். எல்லா ரோடுகளும் எங்கே போகும்? ரோமாபுரிக்கு போகும். அப்போ ரோமாபுரியிலேருந்து எல்லா ஊருக்கும் போகலாம், எல்லா ஊருக்காரனும் அங்கே போகலாம். ஸோ அந்த ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோமா? இப்படி மொழி பிரச்சனை உதவியாக இருந்தது. இப்படி எல்லாமே அமைப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு பிறக்கிறதே எதற்காகத்தான்? சிலுவையில் மரிக்கிறதுக்கு தான். அவர் மரிக்கிறதுக்கு தான் பிறந்தார். எப்படி மரிக்கணும்? சிலுவையில் மரிக்கணும், ரத்த சிந்தி மரிக்கணும். அப்படின்னா அப்படி ஒரு மரண தண்டனை உள்ள சிஸ்டமும் அங்கே தான் இருக்கு. எங்கே? ரோம அரசாங்கம். ரோம அரசாங்கம் தான் தப்பு செய்தவர்களை அல்லது தண்டனையிலேயே என்ன மரணம்? சிலுவை மரணம். என்ன செஞ்சு? ரத்தம் சிந்தி மரிக்கிற மரண தண்டனை கொடுக்கிற சிஸ்டமும் அப்பத்தான் இருக்குது. அப்பத்தான் அந்த அரசாங்கத்தில் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி கிரேக்க சாம்ராஜ்யத்திலேயோ, அதுக்கு முன்னாடி இருந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலோ, மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்திலோ இந்த மரண தண்டனையே இல்லை. அதனால இப்படி சிலுவையிலே மரிக்கிற காலமும் நிறைவேறின போது இயேசு பிறந்தார். அந்த மாதிரி சிலுவையிலே மரிக்கிறதுக்குரிய அந்த சிஸ்டம் வந்தவுடனே இருக்குன்னு தெரிஞ்சு இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. இப்படி காலம் நிறைவேறுகிறது. அவர் பிறக்கிறதுக்குரிய காலம் நிறைவேறுகிறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. சரி, பிறந்தவர் போச்சு. வசனத்தை மறந்துட்டீங்க. 2:11. அதுக்கு முன்னாடி கர்த்தராகிய கிறிஸ்து என்ன ரட்சகர். எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. யாரு சொல்லியிருக்கு? பிறந்தவர் யாரு? கர்த்தராகிய. கர்த்தர்னா யாரு? இதை மட்டும் சொல்லி 3 சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர், கிறிஸ்து, ரட்சகர். கர்த்தர், கிறிஸ்து, ரட்சகர். கர்த்தர்னா யாரு? கர்த்தர்னா கருத்தவர். அப்படியா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. த லார்டு. ஆங்கிலத்தில் என்னது? லார்டு. ஆங்கிலத்தில் பைபிளில் யெகோவா. பழைய ஏற்பாட்டில் என்ன பேர் அதுக்கு? யெகோவா. புதிய ஏற்பாட்டில் என்ன பேர் வச்சுருக்கோம்? கர்த்தர். தமிழில் மொழிபெயர்க்கும் போது என்ன வச்சுருக்கோம்? கர்த்தர், யெகோவா, ஜெகோவா. இந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு மூல பாஷை எபிரேய பாஷையில் மாஸ்டர். என்ன வார்த்தை? மாஸ்டர். ஓனர். இன்னொரு வார்த்தை என்னது? ஓனர்.
இந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு ஓனர் என்ற வார்த்தை இருக்கிறது. உண்மையிலே அதுதான் மாஸ்டர். ஹீ இஸ் த ஹெட் மாஸ்டர். அவர் தான் எல்லாம், அவர் தான் எல்லாம். இப்போ பாருங்க, ஹோட்டல் மாஸ்டர், ஹோட்டலில் யாரா இருக்காரு? அவர் தான் எல்லாம். அங்கே சமையல் ஆகாட்டா ஹோட்டலே சொல்லுங்க. அவர் தான் என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும், எல்லாம் மாஸ்டர் அவர் தான். மில்லில் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காங்க, மில்லு வேலையில். அவர் தான் அங்கே எல்லாமே, அவர் தான் ப்ரொடக்ஷன் எல்லாமே. அவர் மாஸ்டர் இல்லைன்னா கதையே மில்ல மூட வண்டி தான், ஹோட்டலில் மூட வண்டி தான். இங்கே ஒரு மாஸ்டர் இருக்காரு உலகத்துக்கு. ஏசு இல்லைன்னா உலகத்தை மூட வண்டி தான். புரியுதுங்களா? இவர் வெறும் மாஸ்டர் அல்ல, ஓனர். யாரு? கர்த்தர்னு என்ன அர்த்தம்? ஓனர், முதலாளி. அவர் தான் எல்லாம், அவர் தான் ஓனர். அவரை அல்லாமல், என்ன அப்படிதான் இருக்கு, அவர் தான் எல்லாவற்றையும் பிதாவோடு சேர்ந்து என்ன செய்தவர்? சிருஷ்டித்தவர். அவர் மூலம் அப்படிதான் இருக்கு. யோவான் 1:3 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமோ அந்த வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. அவராலே அன்றி இந்த உலகத்தில் ஒன்றுமே உண்டாகவில்லை. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் இயேசு என்கிற வார்த்தை, ஓனர். இப்ப புரிஞ்சுங்களா இயேசு யாருன்னு? இயேசு தான் யாரு? ஓனர். இப்போ நல்லா கவனிக்கணும். அதனால தான் அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் மத்திய 28:18 அவரே சொல்றாரு, இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்திலும் பூமியிலும் நான் தான் ஹெட். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 9:6 கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அது நமக்கு இருக்கட்டும். அதல்ல, எது அவர் தோளில் இருக்கு? கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் என்ன? ஓனர்ஷிப், முழு அதிகாரம், ஓனர்ஷிப். ஓனரே அவர் தான், எம்டி அவர் தான், அவர் தான் எல்லாம். அப்படிப்பட்டவர் தான் வந்து பிறந்திருக்காரு. நீங்க சாதாரண சாமியை கும்பிடல, நீங்க சாதாரண சாமியாகி அல்ல. இயேசு ஏதோ 10-11 அல்ல, இவர் தான் ஓனர். பிறந்திருக்காரே அவர் தான் இந்த பூமிக்கு. அதனாலதான் அவரை கண்டாலே அத்தனை சாமி நடக்குது. ஹலோ, அத்தனை சாமி நடக்குது. பிசாசு சொல்லுது 8 லூக்கா 8 27-28 பாருங்க. சீக்கிரம் தூங்கக்கூடாது, முக்கியமான நேரம். கண்ணை திறக்கணும். 7 மணி நேரம் கண்ணை திறக்கிறியே, பிரசங்கம் பண்ணும்போது கண்ணை மூடுறியே, அம்புட்டு எகனைக்குமானே இருக்கு. பழத்தை பறிக்காதேன்னா அதுதான் பறித்து சாப்பிட்றது. வாசிங்க, நேரம் எடுத்துருக்க வேண்டாமா? அவர் இயேசுவை, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இயேசுவை கண்டபோது, எங்கடா போன, எடுங்கடா சீக்கிரம், 27 வைங்கடா. பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டிலேயே தங்காமல் பிரேத கல்லறையிலே இருக்கிறவனுமாய் இருந்தான். அந்த மனுஷன் இயேசுவை கண்டவுடனே, மாத்துங்கடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிய, வசனத்தை கவனிக்காம. இயேசுவை கண்டவுடனே கூக்குரல் இடுகிறான். அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் வஸ்திரம் இல்லாதவனா இருக்கான், வீட்டிலே தங்குற கிடையாது, எங்கதான் தங்கி இருக்கான், சுடுகாட்டிலே கிடக்கான். அவன் இயேசுவை கண்டவுடனே எப்படி கத்துறான்? கூக்குரல் இடுகிறவனாய் அவருக்கு முன்பாக போய் என்ன செய்கிறான்? விழுகிறான். விழுந்து, இயேசுவே, உன்னதமான பிதாவாகிய தேவனுடைய குமாரனே, சகல அதிகாரமும் படைத்த கர்த்தத்துவம் உடையவரே, உனக்கு எனக்கும் என்ன, நான் ஏதோ பூமியில் 4 பேரை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு இல்லை, என்னை எம்பிட்டு இருக்கு இந்த பூமியில் வந்து பிறந்தியெல்லாம், அங்கிட்டு போய் ஏதாவது ஊழியத்தை பண்ணுங்களே, என்கிட்ட ஏன் வாரிய, உனக்கு எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா என்று
மெல்ல சொன்னா, யாருக்கு தெரியாமல். எப்படி சொன்னானா? மக்கா சத்தமா எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்றான். அப்போ அவர், இந்த பிசாசுக்கே தெரியுது இவர் யாரு? கர்த்தத்துவம் உடையவர், சகலமும் உடையவர். அதுக்கு தெரியுது, நம்ம ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சாமிகளுக்குள்ள வித்தியாசம் தெரியலையே, எல்லாம் சாமியை நம்புறாங்க. எது சாமி எது பேய் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியலையே. கூமுட்டைகள், படிச்சும் கூமுட்டைகள். தெய்வத்துக்கும் பேய்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல, கண்டுபிடிக்க தெரியல. இப்படிப்பட்ட கர்த்தத்துவத்தை உடையவர் நமக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, நேரமாகுது. அடுத்து அவர் யாரு? கிறிஸ்து. கர்த்தர் கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துனா என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 1 வசனம். சீக்கிரம் வாசிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ண. நல்லா கவனிச்சுக்காங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர்னா என்னன்னு சொன்னேன்? ஓனர், முதலாளி. இந்த உலகத்துக்கே யாரு? ஓனர். பிறந்திருக்கிற இயேசு ஓனர், இந்த உலகத்தின் ஓனர். ரெண்டாவது, அவர் அதிகாரம் உள்ளவர். கிறிஸ்து. கிறிஸ்து என்ன அர்த்தம்? அபிஷேகம். அபிஷேகம்னு அர்த்தம் என்ன? அதிகாரம். அபிஷேகம் பெற்றவங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா அப்படின்னா என்ன பெற்றிருக்கீன்னு அர்த்தம்? அதிகாரம் பெற்றவங்கன்னு அர்த்தம். புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டா போதாது, ஞானஸ்நானம் எடுத்தா போதாது, நீங்க என்ன பெறணும்? அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னா அர்த்தம் என்ன? அதிகாரம் பெற்றவர்கள். உங்களுக்கு சில வசனம் சொல்றேன், அப்புறம் புரியும். இப்போ நல்லா பாருங்க. இயேசுக்கு முன்னாடி இந்த சாத்தான் இருந்தான். யாரு? லூசிபர். அவனுக்கு அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருந்தார். எசேக்கியேல் புஸ்தகம் 28 அதிகாரம். அபிஷேகம். எசேக்கியேல் புஸ்தகம் 28 அதிகாரம். எத்தனை வசனம்? 14. இந்த பூமியிலே அப்பெல்லாம் மனுஷனை படைக்கல, தூதர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. மனுஷனை படைக்கல. தூதர்களை காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம் என்ன? அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஸோ அந்த அபிஷேகம் என்பது அதிகாரம். இப்போ அதே அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கார்? பிதா. உங்களுக்கு கொடுத்தாரு. வேகமா தொண பேசுறதுக்கு தான் இந்த அபிஷேகம். எது கொடுத்தாரு? ஏசப்பாவுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. ஏசப்பா அந்த அபிஷேகத்தோடு இருக்காரு. நல்லா பாருங்க, அவரே சொல்றார், வானத்தில் பூமியில் எனக்கு அதிகாரம். அந்த அபிஷேகம்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த சாத்தானே சொல்றான், எனக்கு அதிகாரத்தை பிதா கொடுத்தாரு. லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்க. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பூமியின் மேலே எனக்கு தான் முதல்ல அதிகாரத்தை பிதா கொடுத்தாரு. யார் சொல்றான்? பிசாசு, சாத்தான் சொல்றான். இந்த பூமியின் மேலே ஆண்டவர் தேவன் எனக்கு தான் அதிகாரத்தை கொடுத்தார், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இயேசுவே, நீ மட்டும் என்னை கும்பிட்டுனா எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பூரா என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். அவனே சொல்றான், எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை உனக்கு தருவேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாத்தான் ஒரு அதிகாரம் பெற்றவனாக இருந்தான். இந்த அதிகாரத்தை பறிக்க, இந்த அதிகாரத்துக்கு முடிவு கட்டத்தை இயேசு பிறந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சிலுவையிலே மரித்து அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் என்ன செஞ்சாரு? உரிந்து கொண்டார். கொலோசியர் 2:14 அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் உரிந்து கொள்ளுதலுக்கு பேர் தான் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சிலுவையில் என்ன செஞ்சாரு? வெற்றி சிறந்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் பறித்து கொண்டார். இப்போ இயேசு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ நீங்கள் இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கீங்க. கிறிஸ்மஸ் இயேசுவை கூப்பிடுறீங்கன்னா அவர் அதிகாரம் உள்ள இயேசு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கு. ஸோ பிறந்திருக்கிற இயேசு ஓனராகிய கர்த்தத்துவம் உள்ளவர், லார்டு, கர்த்தர். இந்த இயேசு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார்.
எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி. அந்த அதிகாரத்தை கொண்டு நீதியை சரி கட்டுகிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு குருடர்களை பார்க்கிறார், செவிடர்களை கேட்க வைக்கிறார், முடவர்களை நடக்க வைக்கிறார், ஊமையரை பேச வைக்கிறார், மரித்தவர்களை கூட உயிரோடு. ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கு? சகல அதிகாரம். அவர் சாகடிக்க முடியும், செத்தவனை உயிரோடு எழுப்ப முடியும், மரணம் வராமலே காப்பாற்ற முடியும், மறிக்காமலே ஒருவனை எடுத்துட்டு போக முடியும், வைக்க முடியும். எல்லா அதிகாரம். அதே சீசர்கள் சொல்றாங்க, இவருக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம்? காற்றும் கடலும் இவருக்கு இப்படி கீழ்ப்படியுது. அதுதான்டா அதிகாரம். இது சாதா மரியா மகன் நினைச்சுக்கிட்டியா? மரியாள் வயிற்றில் பிறந்தாலும் அவர் யாரு? சகல அதிகாரம் படைத்தவர். நீங்க கும்பிடுற சாமி சாதாரண சாமி அல்ல. ஏசுவை கும்பிட்டு கும்பிட்டு என்னத்தை கண்ணு கொமுட்டில் இடிக்கணும். எவ்வளோ பெரிய ஆளை கையில் வச்சுக்கிட்டு, இல்லையா சொல்லுங்க, எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? எவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவர். அவர் தான் ஓனர். அவர் தான் ஓனர். சரி, நேரம் ஆகுது. மூணாவது அவர் யாரு? இரட்சகர். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். இரட்சகர்னா என்ன? விடுவிப்பவர், காப்பாற்றுபவர். சொல்லுங்க, விடுவிக்கிறவர், காப்பாற்றுவர். இந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார். இவர் இரட்சகராக இருக்கும்படி பிதா இவரை அனுப்பினார். கலாத்தியர் 4:5 என்ன பார்த்தோம்? தேவன் இவரை அனுப்பினார். 3:16 யோவான் 3:16 அவரை தந்தருளினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி குமாரனை தந்தார். இந்தாங்கப்பா, பூமியில் இருக்க மனுஷர்களே வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு இரட்சகரை தாரேன். அவரை தந்தருளினார். கிறிஸ்துமஸ்னாலே என்ன அர்த்தம்? தர்றதுன்னு அர்த்தம், வாங்குறதல்ல. சொல்லுங்க, கொடுத்தல்னு அர்த்தம். கிறிஸ்துமஸ்னாலே பிதா குமாரனை கொடுத்தார். இயேசு அவரையே நமக்கு கொடுத்தார். நாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அல்லேலூயா நாமும் கொடுக்கணும். நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நிறைய ஏழைகளுக்கு சேலை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, காணிக்க கொடுக்குறீங்க. நல்ல உண்மையிலே ஐ தேங்க் காட், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நல்ல ஜனங்களுக்காக. அல்லேலூயா. நல்லா நீங்கள் நேசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இப்படி தான் இருக்கணும் கிறிஸ்மஸ்னா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுப்பணும். இயேசு இரட்சகராக இருக்கிறார். எதுக்கு? நீங்கள் பாசிங்க 1 யோவான் 4:14 பாருங்க. பிதாவானவர் குமாரனை அனுப்பினார்னு படித்தோம் இல்லையா? கலாத்தியர் 4:5 எப்படி அனுப்பினாராம்? உலக இரட்சகராக அனுப்பினார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் வெறும் இரட்சகர் அல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முழு உலகத்துக்கு இரட்சகர். அதனாலதான் சொன்னேன், முழு உலகமும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு பரலோகம் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் காலம் நிறைவேறும். அதான் மூணாவது 2000 இயர். ஃபர்ஸ்ட் 2000 இயர் ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வர, அதுக்கு பிறகு ஆபிரகாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரை 2வது 2000 யூதர்களுடைய காலம். அடுத்து நம்ம காலம். யாரு காலம்? புறஜாதிகள். அதனால தான் பாருங்க, உலக இரட்சகரை தனுப்பி நம்ம எல்லாரும் அவரை அறிஞ்சு அவரை ஏற்றுக்கிட்டு அவர் பிள்ளைய மாறி நம்மளும் பரலோகம் போறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்க இயேசு என்கிற உலக இரட்சகரை கொடுத்தார். நம்ம காலம் 2000 வருஷம் முடிய போகுது. சமயம் முடியும் போது அடுத்த 1000 வருஷம் ஓய்வு வருஷம். அதான் என்ன வருஷம்? 7வது வருஷம். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7வது 1000 வருஷம் ஓய்வு வருஷம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இது சபையின் காலம், அல்லது புறஜாதிகளின் காலம், அல்லது நம்ம காலம். நமக்கு ஒரு இரட்சகரை தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு என்கிற இரட்சகரை அனுப்பினார். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை
ரட்சிக்க. யாரை ரட்சிக்க? பாவிகளை ரட்சிக்க. 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர் மரியாள் வயிற்றில் பிறந்தார், சத்திரத்தில் பிறந்தார்ல, உலகத்துக்கே பிறந்திருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு? உலகத்திலே வந்தார், உலகத்திலே பிறந்தார், உலகத்தை ரட்சிக்க, உலகத்தில் இருக்கிற பாவிகளை ரட்சிக்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செய்தவர்கள் பாவிகள், திருடினவன் திருடன், கொலை செஞ்சவன் கொலைகாரன், அதுபோல பாவம் செஞ்சவங்க பாவிகள். அப்போ பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க, முழு உலகத்தை ரட்சிக்க. அதனால தான் ஜீசஸ் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானவர் அல்ல, ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு சொந்தமான, முழு உலகத்துக்கு சொந்தமானவர். ஏசு முழு உலகத்துக்கு சொந்தமானவர். இப்பவும் பாருங்க, ஏசப்பா பிறந்திருக்காரு, சத்திரத்தில் பிறந்தார். அதுக்கு பிறகு 8ஆம் நாளில் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணு. பெத்லகேமில் பிறந்தார், 8 கிலோமீட்டரில் எருசலேமில் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ண கொண்டு போகிறாங்க. எங்கே? எருசலேமுக்கு, ஆலயத்துக்கு. பெத்லகேம்லேருந்து எருசலேம் கொண்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே அங்கே ஒருத்தர் ஜோமனுக்கிட்டே இருக்கார். நான் எப்படியாவது இயேசுவை பார்த்துட்டு தான் சாகணும், இயேசுவை பார்த்துட்டு தான் சாகணும், ரட்சகர் பார்க்கணும். அவர் வந்த உடனே அவர் சொல்கிறார், வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பாருங்கள். ரட்சண்யத்தை என் கண்டது. யார்? இயேசுவை கண்டேன்னு சொல்லல, அல்லது மரியா மகனை கண்டேன்னு சொல்லல, உலகத்தையே ரட்சிக்க போகிற ரட்சகரை கண்டேன்னு சொல்றதுக்கு போல ரட்சண்யத்தை கண்டே. அந்த ரட்சகர் யாரு? வசனத்தை பாருங்க, 31. சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின ரட்சகர். ஒரு யூதர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும். முழு உலகத்துக்கு ரட்சகரை பிதா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரியுதா? இயேசு யாரு? முழு உலகத்துக்கு ரட்சகரை. அதனாலதான் சகல ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணின இயேசு. இதுல நாங்க தான் இயேசுவுக்கு சொந்தம், நாங்க தான் இயேசுவுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இன்னும் இயேசுவை சொந்தம் கொண்டாட பார்க்கணும். அவர் ஒருத்தர் அடக்கி வைக்க முடியாது. அவர் முழு உலகத்துக்கு சொந்தம். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு, அவர் முழு உலகத்தையும் படைத்தவர், முழு உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தவர். ஸோ எல்லாரும் நமக்கு சொந்தம் கொண்டாட உரிமை இருக்கு. அவர் நம்முடைய ரட்சகர், முழு உலகத்துக்கு ரட்சகர். ஆமென், ஆமென். அவரிடத்துல யார் வர்றாங்களோ அவர்களை ரட்சிப்பார், பாவிகளை ரட்சிப்பார். ஆனா எல்லா பாவியும் ரட்சிக்க மாட்டார். அவரை விசுவாசித்து வந்த, அதான் இயேசு. இயேசுன்னு அர்த்தம் என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை, தமது ஜனம், தன்னை நம்பி வர்றவனை ஏற்றுக்கிட்டு ரட்சிப்பார், பரலோகத்துக்கு கொட்டி போயிடுவார். நீ வந்தா வா, உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னா போ. உனக்கு இயேசு வேணுமா வேண்டாமா நீ தான் முடிவு எடுத்துக்க. பரலோகம் வேணுமா வேண்டாமா பார்த்துக்க. தமது ஜனங்கள். ஆமென். ஸோ நமக்கு ஒரு நல்ல இரட்சகர் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு கர்த்தர், நமக்கு ஒரு கிறிஸ்து, நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். எழுந்திருப்போமா?